Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி ஹைட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில फ्रेंड्स வந்து கேட்டிருக்காங்க. முன்னாடி கூட நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறது நல்லதா இல்ல வந்து அப்படியே ஷோ பண்ணி வைக்கிறது நல்லதா அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்போ நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதுல வந்து சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா வியூஸ் வந்து அதிகமா போய்க்கிட்டே இருக்கு அப்படினா அந்த மாதிரிப்பட்ட நேரத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்மளோட சப்ஸ்கிரைபரை நம்ம ஹைட் பண்ணி வெச்சுக்கலாம். அது வந்து நல்லது. இல்ல நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கு. பட் வியூஸ் எல்லாம் கம்மியா தான் போகுது அப்படினா நம்ம கட்டாயமா ஹைட் பண்ணவே பண்ணக்கூடாது. நமக்கு சப்ஸ்கிரைபர் நம்ம ஷோ பண்ணாதான் அடுத்தவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு பெரிய சேனல் அப்படிங்கிறது தெரியும். சோ அதனால ஹைட் பண்ணக்கூடாது. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களோட சேனல் நார்மலான ஒரு ரேஞ்சில போயிட்டே இருக்கு அப்படினா சத்தியமா வந்து ஹைட் பண்ணவே கூடாது. ஏன்னா நானே அது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமென்ட் மாதிரி பண்ணி பார்த்துட்டேன். நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நான் ஒரு 4-5 நாள் வந்து என்ன பண்ணிருந்தேன்னா சப்ஸ்கிரைபர் வந்து அப்படியே ஹைட் பண்ணி வச்சிருந்தேன். என்ன நடக்குது பார்க்கலாம்னு. பட் வந்து ஹைட் பண்ணி வைக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர் வரக்கூடிய அந்த இது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. நார்மலா வரதை விட கொஞ்சம் குறைவா தான் வந்துட்டு இருந்து. சோ நம்ம வந்து நார்மலா உங்களோட சேனல் வந்து கரெக்ட்டான ஒரு சப்ஸ்கிரைபர் கரெக்ட்டான ஒரு வியூல போயிட்டே இருக்கு அப்படினா ஹைட் பண்ணாதீங்க. அப்படியே வந்து பப்ளிக்ல வந்து வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எப்படி ஹைட் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து YouTube ஆப்ல வந்து ஜஸ்ட் Shiji தமிழ் அப்படினு சொல்லி கொடுத்துட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பாக்கும்போது நம்ம சேனல் வந்து வந்திருது. லோகோ எல்லாம் இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து காமிக்குது. 45.1k சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படினு சொல்லி காமிக்குது. இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு காமிக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து YouTube வந்து மொபைல் ஃபோன்ல Chromeல வந்து டெஸ்க்டாப் செட் மோட்ல வந்து ஓபன் பண்ணிருக்கேன். நீங்களுமே ஃபோன்ல பண்றீங்கன்னா டெஸ்க்டாப் செட் மோட்ல வந்து பண்ணிக்கோங்க. இல்ல லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல பண்றீங்கன்னா சும்மாவே நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்மளோட www.youtube.com எல்லாம் கொடுத்துட்டு நம்மளோட சேனல் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்து நம்ம ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். சேனல் டேஷ்போர்ட் வந்து காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல உங்களுக்கு வந்து சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கியர் ஐகான் கொடுத்திருப்பாங்க செட்டிங்ஸ் ஓடது. இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இதுல செகண்ட் ஒன் இருக்கக்கூடிய சேனல் அப்படினு இருக்கு பாருங்க. இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கீழ வந்து கொஞ்சமா ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படினு சொல்லி காமிக்கும். கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அது பக்கத்துல எழுதி இருப்பாங்க display the number of people subscribed to my channel அப்படினு கொடுத்திருப்பாங்க. இந்த டிக் மார்க் நம்ம வந்து கொடுத்து வச்சிருந்தோம்னா நம்ம சேனல்ல எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படிங்கறது அடுத்தவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக் மார்க் நம்ம எடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்தோம்னா அடுத்தவங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா இது வந்து ஹைட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா டிக் மார்க் எடுத்துட்டோம். இந்த சேவ் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா நமக்கு வந்து இது வந்து சேவ் ஆயிரும். அதுக்கு அப்புறமா நம்மளோட YouTube ஆப்ல போய்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து YouTube ஆப்ல வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம Shiji தமிழ் அப்படினு நம்ம கொடுத்துக்கலாம். Shiji தமிழ் கொடுத்தோம்னா சேனல் வந்து நமக்கு ஷோ ஆகுது. இப்போ உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதுல வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும்னா இதுக்கு வந்து டைம் ஆகும். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா 1-2 நாட்கள் கூட நமக்கு வந்து ஆகலாம். பட் வந்து நம்மளோட ஹோம் பேஜ்ல போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அங்க வந்து உடனே வந்து நமக்கு ஹைட் ஆயிரும். இப்போ வந்து லோகோ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். லோகோ கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சப்ஸ்கிரைப் ஜாயின் இவ்வளவுதான் இதுல இருக்குமே தவிர அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகாது. மற்றது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக்ல போய்ட்டு நம்ம பார்த்தோம்னா நார்மலா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 45k சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. இதுல வந்து ஹைட் ஆகணும் அப்படினா நமக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஆகும். இப்போ வந்து நம்ம திரும்பவும் அடுத்த நாள் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா YouTube ஆப் தான் நான் ஓபன் பண்ணிருக்கேன். அந்த சர்ச் பார்ல வந்து Shiji தமிழ் அப்படினு கொடுத்துட்டு நம்ம சேனல் பேர் வந்து கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ அதுக்கு வந்து கொடுக்கிறேன். கொடுத்துட்டு இப்ப பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து அந்த இடத்துல வந்து காமிக்கல. ஜஸ்ட் வந்து நம்ம எத்தனை வீடியோஸ் போட்டுருக்கோம் அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அவ்வளவுதான் இருக்கே தவிர அந்த கவுண்ட் வந்து காமிக்கல. சோ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி வந்து ஹைட் ஆயிடுச்சு. பப்ளிக்ல இப்படி பார்த்தாங்க அப்படினா அவங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ஷோ ஆகாது. சோ நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணும்போது உடனே வந்து அப்டேட் ஆகும்னு நினைக்க கூடாது. சம்டைம்ஸ் வந்து ஒரு நாள் கூட உங்களுக்கு டைம் ஆகலாம். அதுக்கு அப்புறமா அது வந்து அப்டேட் வந்து ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான YouTube சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.